ஓம் விக்னேஸ்வரா போற்றி, ஓம் நவக்கரன் அருளை போற்றி. கடகராசி நேயர்களுக்கு வணக்கம். கடகராசி காலப்புரட்சி சக்கரத்தின் 4ஆம் இடம், மாதுர் ஸ்தானம், சந்திரனின் ஆட்சி வீடு, சரராசி, நீர்ராசி. நல்ல அமைப்பு தான். சரராசியில் நீர்ராசி வர அமைப்பு வந்து கடகராசி. கடகராசிக்கு இந்த வீடியோ பதிவில் முக்கியமான தகவல் சொல்கிறேங்க. வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு கூட வரும். அதாவது நமக்கு வந்து நண்பன் அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், வேண்டியவனை அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம், எதிரியை கூட செலெக்ஷன் பண்ணிடலாம், இன்னார் தான் எதிரின்னு. ஆனால் துரோகியை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. துரோகம் பண்ணுறவன் இருந்துக்கிட்டே தான் இருப்பாங்க. சரியா? ஒரு மனிதன் பிறந்ததுலேருந்து இறுதி வரைக்கும் வாழ்க்கையில் பல கட்டங்களை சந்திக்கிறான். ஒவ்வொரு இடத்துலையுமே நமக்கு ஆகாதவங்கள் இருக்க தான் செய்வாங்க. அவனை கண்டுபிடிச்சி நம்ம ஒதுங்கி போயிடுவான். துஷ்டனை கண்டா தூர போன்னு சொன்ன மாதிரி நம்ம தூர போயிடுவோம். இருந்த போதும் சில பேர் துரோகம் செய்வாங்க. துரோகம் செய்கிறவனை நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ராசியை வச்சு கண்டுபிடிக்கலாமா சார்னா கண்டுபிடிக்கலாம். அது வந்து என்னென்னா, ராசிங்கிறது மனமுடல் தான். இப்போ வந்து கடகராசிக்கு எல்லோரும் பலன் சொல்கிறாங்கன்னா, உங்கள் ஜாதகத்துக்கு பலன் சொல்லலை. நீங்கள் ஒரு ஜாதகத்தில் லக்கணத்தில் பிறந்திருப்பீங்க, ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம் இல்லைன்னா கேட்டையில் பிறந்திருப்பீங்க, ஆயில்யம், இந்த 3 நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. இந்த 3 நட்சத்திரத்துக்கும் உங்கள் பிறந்த லக்கணத்தை பார்த்து சொல்கிறது தான் ஜனன ஜாதகம். அது வேறு. அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் மாறுபடும். அதுக்கெல்லாம் பார்த்து நம்ம பலன் சொல்ல முடியாது. யாராலும் கோச்சார பலன்கள் சொல்ல முடியாது. பட் கோச்சார பலன்கள் இல்லாமல் ஜனன ஜாதகமும் கிடையாது. இதை வச்சு தான் ஜனன ஜாதகமே நிர்ணயம் பண்ணுறாங்க. ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்று தொடர்பு இருக்குது. ஸோ ராசிக்கு பலன் சொல்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நீங்கள் வெளி வட்டாரத்தில் சந்திக்கிற மனிதர்கள், நடக்கிற சம்பவங்கள் எல்லாத்துக்குமே ராசி ரிலேட்டடாக இருக்கும். அதை வச்சு உங்களுக்கு வந்து சில அமைப்புகளுக்கு சில ராசிகள் ஒத்து போகாது, சில ராசிக்காரங்க உங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். அப்படி பார்த்தோம்னா எல்லா ஆதிபத்தியத்துக்கும் சொல்லலாம். சரியா? 12 ராசி இருக்குது. 12 ராசியும் பல விதமான விஷயங்களை சொல்லுது. அது எல்லாத்தையும் சொல்லலாம்னா அது நமக்கு தேவையில்லை. முக்கியமானது மட்டும் சொல்லுவோன்னா இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போடுறேன். இது வாழ்நாள் முழுக்க கடகராசியில் பிறந்தவர்கள், பிறக்க போகிறவர்கள் எல்லாத்துக்கும் பயன்படும். சரியா? அதுபோல் 3 நட்சத்திரத்துக்குமே ஆகாத நட்சத்திரத்தை சொல்கிறேன். இதனால் நீங்கள் வந்து அவங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம். முக்கியமான வீடியோ முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் வந்து இப்போ சூப்பர் தேங்க்ஸ் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம். எல்லோரும் பண்ணுறது தான். நம்ம இது வரைக்கும் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு எது கூடுதல் தகவல்னால் மெம்பர்ஷிப்பில் லாக்இன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தனியாக வீடியோவில் போடப்படும். உங்களுடைய சேட்டிங் நல்லபடியாக பார்க்கப்படும். இப்போ ஏற்கனவே கமெண்ட் பாக்ஸில் போடுறேன். அது உண்மையாக தான் இருக்கும். கமெண்ட் பாக்ஸில் நான் பதில் போட்டேன்னா அது உங்களுக்கு சேரும். திருப்பி நீங்கள் கேள்வி கேட்டிங்கன்னா என்னால் எனக்கு தெரியாது, ஸ்கிப்பாக எங்கேயோ போயிடும். பட் வந்து மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்கன்னா ரிக்யர்மெண்ட்டை வந்து ஈஸியாக ஃபுல்ஃபில் பண்ணலாம். அந்த வசதியாக மெம்பர்ஷிப்பில் இருக்குது. அது உங்கள் சாய்ஸ் தான். நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் ஆகலாம். ஓகே. பட் அந்த ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுத்தாச்சு. யூடியூப்பில் இருக்குது, அதையும் பண்ணியாச்சு. ரைட் நேரில் இப்போ கடகராசிக்கு இப்போ எப்படி சார் இருக்குன்னு ஒரு வார்த்தையில் மட்டும் சொல்லிவிட்டு நான் உங்கள் தனிப்பட்ட ராசிக்கு உங்களுக்கு ஆகாதவர்கள் யார், துரோகம் பண்ணுறவர்கள் யார், அவங்கள பற்றி பேசுவோம். கடகராசிக்கு இப்போதைக்கு பார்த்துட்டோம்னா சுக்கிரன் சரியில்லைங்க. சுக்கிரன் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. ராசிக்கு 9ஆம் இடத்துல இருந்தாலுமே அவர் வந்து 3-11 கூடையவர் தான். சரியா? 3-11 கூடையவர் தான். தைரிய சகாய ஸ்தானாதிபதியும் லாப ஸ்தானாதிபதியும் நல்ல நிலைமையில் இல்லை. அதனால் ஆள் கொஞ்சம் சோர்ந்து தான் இருப்பீங்க. இதுலேயும் ஈஸியாக லாபம் கிடைக்க முடியாது. கொஞ்சம் சங்கடத்தில் தான் இருக்கிறீங்க. வர்ற மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் வந்து உச்ச வக்கரம் அடைகிறாரு. உச்ச வக்கரம் ஈக்குவல் டு நீசம். சுக்கிரன் நீசம் அடைகிறது நல்ல விதமாக பார்க்கப்படாது. 3ஆம் இடத்தவர் பார்க்குறாரு. தைரியம் குறைஞ்சி போயிடும். காரிய தடங்கள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 11 கூடையவன். சகோதர விஷயத்தில் சில பிரச்சனைகள் இருக்கும். உடன் பிறந்த சகோதரர், மூத்த சகோதரர் இருந்தாலும் சரி, இளைய சகோதரர் இருந்தாலும் சரி, பிரச்சனை இருக்கும். குறிப்பாக தங்கச்சி அக்கா வழியில் சில பிரச்சனைகள் சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக வந்து நீங்கள் செய்கிற தொழிலையும் சில லாபங்கள் முன்னுக்கு பின் முரணாக இருக்கும். லாபஸ்தானாதிபதியும் 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபாதிபதியும் வந்து உச்ச வக்கரம் அடைகிறதுனால கொஞ்சம் தொழில் பண்ணுறவங்களுக்கு லாபம் வந்து ஈவனாக இருக்காது. சரியா? லாபம் வந்து தடைப்பட்டு தான் வரும். கவனமாக இருக்க வேண்டும் நேயர்களே. சுக்கிர வழிபாடு சுக்கிர வழிபாடு நீங்கள் வந்து அதிகமாக கடைப்பிடிக்கணும். வெள்ளி சனி பெருமாள் கோவிலுக்கு போங்க, பெருமாளை கும்பிடுங்க, தாயாரை கும்பிடுங்க, ஆஞ்சநேயருக்கு வழக்கு போட்டுவாங்க. அஷ்டமச்சனியோட தாக்கம் இன்னும் இருக்குது. சரியா? செப்டம்பர் 2025 வரைக்கும் இருக்குது. கவனமாக போங்க. சனி பயிற்சிக்கு நான் இன்னும் வீடியோ போடலை. குரு பயிற்சிக்கு போட்டிருக்கிறேன் நான். அதை நீங்கள் பாருங்கள். ஒரு புதையல் யோகம்னு ஒரு யோகம் போட்டேன். அந்த வீடியோ நல்லா யாருமே பார்க்கல. அதில் நிறைய தகவல் சொல்லியிருக்கிறேன். குரு 12ஆம் இடத்துக்கு வந்தாலுமே விரைய ஸ்தானாதிபதி வந்தாலுமே அந்த அளவுக்கு விரையம் ஏற்படாதுன்னு குரு பயிற்சியோடைய எல்லாமே சொல்லியிருக்கிறேன். அந்த வீடியோவும் பாருங்கள். ராகு எது பயிற்சிக்கு வீடியோ போடுறேன். ஏன்னா ராகு வந்து ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வராரு, கேது 2ஆம் இடத்துக்கு வராரு. சரியா? மாங்கல்ய ஸ்தானத்திலும் குடும்ப ஸ்தானத்திலும் சாபக்கிரகங்கள், சர்ப்பக்கிரகங்கள் வரதுனால என்ன பெனிஃபிட்டுங்கிறது அடுத்த வருகின்ற காலத்தில் போடுறோம். இப்போ வந்து ராகு நல்ல நிலைமையில் இருக்கிறாரு. ராகு ஒரு இயற்கை பாவர் வந்து கடகராசிக்கு 9ஆம் இடத்துல நல்ல சுபத்துவமாக இருக்கிறனால தாப்பன் வழியில் நல்ல ஒரு ஏற்றமாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தாப்பன் வழியில் இருந்த கஷ்டங்கள்லாம் தீர்ந்து விடும்.
பாக்கியம் கூடும், பாக்கியலட்சுமி யோகம் இருக்கும், நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. கோயில் குளத்துக்கெல்லாம் போயிட்டு வரீங்க, பூஜை புனஸ்காரம் நல்லா பண்ணுவீங்க. ராகு ரொம்ப சுபத்துவம் வராரு. சரியா? இந்த காலகட்டத்தில் கிரகணமும் வருது உங்களுக்கு. கிரகணம் வந்து இன்னும் நாள் இருக்குது உங்களுக்கு. கிரகணம் வந்து வருகிற மார்ச் 14ஆம் தேதி சந்திர கிரகணம் நடக்கு. ராசிக்கு 3ஆம் இடத்துல நடக்கு. கேது கிரகஸ்த சந்திர கிரகணம் நடக்கு. இதுக்கு வேணால் தனியாக வீடியோ போடுறேன். சரியா? நேரில் கிரகணத்துக்கு அன்றைக்கி எந்தெந்த நட்சத்திரம் பாதிக்கப்பட்டிருக்கு, ராசியோட நிலைமை என்னென்னு தனியாக சொல்கிறேன். அதை அன்றைக்கி செஞ்சுட்டிங்கன்னா ஓரளவு அந்த தோசை நிவர்த்தி இருக்கும். இருந்த போதிலும் ராகு வந்து 9ஆம் இடத்துல இருந்து ஏகப்பட்ட பிரச்சனை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ சுக்கிரனையும் புதனையும் வந்து அவர் கிரகணம் பண்ணிவிட்டு நல்ல பலன்களை கொடுக்குறாரு. புதனும் பயிற்சியாக போயிட்டார். 27ஆம் தேதி போயிட்டார். மாசி 15ஆம் தேதி உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்துக்கு போயிட்டு அவரும் கிரகணப்படியில் இருக்கிறார். ராகுப்படியில் போயிட்டார். ஸோ உங்கள் ராசிக்கு வந்து 3-12 கூடிய புதனும் 4-11 கூடிய சுக்கிரனுமே ராகுப்படியில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? விரயம் அதிகமாக இருக்கும். சரியா? விரயம் அதிகமாக இருக்கும், கவனமாக பார்த்துக்கோங்க. உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு விரயம் அதிகமாகும். கொஞ்சம் இப்போதைக்கு கடகராசிக்கு வந்து பெனிஃபிட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. செவ்வாயும் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார், ராசிக்கு வராரு. அதுவும் கொஞ்சம் சிக்கல் தான். ராசிக்கு 5-10 குடைவனம் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. பிள்ளைகளால் செலவு இருக்கும். சரியா? பிள்ளைகளால் செலவு இருக்கும். தொழிலையும் வந்து சில சிக்கல் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ சுற்றி பார்க்கும்போது கொஞ்சம் நெகட்டிவ் தாட்ஸாக தான் இருக்குது. ஏன்னா ராசிக்கு வேண்டிய கிரகங்கள் எதுவுமே நல்ல நிலைமையில் இல்லை. செவ்வாய் வந்து ராஜயோகாதிபதி, அவர் 12ஆம் இடத்துல சிறப்பான முறையில் இல்லை. அவர் வீடு கொடுத்த புதனும் வந்து நீசபங்கம்னு சிலவர் சொல்லுவாங்க. நீசபங்கம் ஆனாலுமே அவர் எப்படி நீசபங்கம் வர்றாருன்னா சுக்கிரன் உச்சமானதுனால தான் புதன் நீசம் அடைகிறாரு ராசிக்கு 9ஆம் இடத்துல. ஆனால் சுக்கிரன் வந்து உச்ச வக்கரம் அடைகிறாரு. உச்சமாய் வக்கரம் அடையும் போது ஈக்குவல் டு நீசம். ஸோ புதனை வந்து மறுபடியும் நீசம் அடைகிறாரு. ஸோ புதனால் எந்த பிரச்சனையும் இல்லை 9ஆம் இடத்துல இருக்கிற புதனால். உங்கள் ராசிக்கு 12-3ஆம் இடங்கள் ரொம்ப வீக்காகுது. சரியா நேர்களே? கவனமாக இருக்கணும். குரு மட்டும்தான் இப்போதைக்கு கொஞ்சம் பெனிஃபிட் கொடுக்குறாரு. குருவால் தான் நீங்கள் நல்ல நிலைமையில் இருக்கிறீங்க. 12ஆம் இடத்துல குரு வந்து உங்கள் ராசிநாதன் சாரத்தில் போகிறதுனால கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கிறீங்க. ராசிக்கு 6-9 குடையவன் 1 குடையவன் சாரத்தில் போகிறதுனால உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். கடகராசியில் உத்தியோகத்துக்கு போகிறவங்க, நல்லா உழைக்கிறவங்க, வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. மற்றவங்களுக்கு சார்ந்தவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சிக்கல் இருக்க தான் செய்யும். குறிப்பாக மகர ராசியில் மேச இலக்கணம் விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு நல்ல விதையாக இருக்கப்படாது. மகர ராசியில் கடகராசி தான் மாறி சொல்லிட்டேன். நமக்கு டெய்லி வீடியோ போடுறதுனால ராசி பேர் மாறி மாறி வருது. ஏன்னா அதே பொழப்பில் இருக்கும்ல. இந்த பள்ளிக்கூடத்தில் வாத்தியார் பேரை மாற்றி சொல்லுவார். ஏன்னா அவர் எல்லா பேரும் சொல்லிட்டு இருப்பார். அதனால் சில நேரம் மாற்றி கூப்பிடுவார் பேரை. அது மாதிரி நமக்கு சில நேரம் கடகராசிக்கு மகர ராசின்னு வருது. கடகராசியில் வந்து விருச்சிக இலக்கணம் மேச இலக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு விரயம் அதிகமாக இருக்கும். சரியா? விரயம் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். பிள்ளைகளோட படிப்பு, அதுபோல் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலையில் இருக்கிறவங்க, சிஸ்டர் ரிலேட்டடாக இருக்கிறவங்க, கலை தொடர்பில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கூடுதல் செலவாக இருக்கும். அடுத்து வந்து ரிஷப லக்கணம் துலா லக்கணம். ரிஷப லக்கணம் துலா லக்கணத்தில் பிறந்தவங்க, மிதுன லக்கணம் கன்னியா லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு செலவு அதிகமாக இருக்கும். சரியா? அவங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கும். மகர லக்கணம் கும்ப லக்கணத்தில் பிறந்தவங்களுக்கு ஓரளவு சுமாராக இருக்கும். தனுசு லக்கணம் மீன லக்கணத்தில் பிறந்தவங்க நல்லா இருப்பீங்க. சரியா? இப்படி தான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து அடுத்து வருகின்ற காலத்தில் போயிட்டு இருக்குது. மார்ச் 1ஆம் தேதி சுக்கிரன் வந்து வக்கரம் அடைகிறாரு. அடுத்து சூரியனும் அங்கே போய் சேர்றாரு. உங்கள் ராசிக்கு 2 குடைவனம் வந்து 9ஆம் இடத்துக்கு போகிறாரு. தான் வீட்டுக்கு மறைகிறாரு. அதனால் குடும்பத்தில் தாப்பனாருடைய அன்பளிப்பு வந்து கான்ட்ரிபியூஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஓகே. ஸோ இந்த காலகட்டம் வந்து கடகராசிக்கு வந்து கிரகங்கள் வந்து ரொம்ப குருஷியலாக இருக்குது. அடுத்தடுத்து வந்து நடக்கிற சம்பவங்கள் வந்து நல்ல நிலைமையில் இல்லை. ஜனன ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் நல்ல நிலைமையில் இருந்தால் தான் நீங்கள் இப்போதைக்கு நல்லா இருக்க முடியும். அதுபோக தசா புத்தி நல்லா இருக்கணும். இப்போ நீங்கள் மனசுக்குள்ள உங்கள் மைண்ட் வாஷ் தெரியுது. அஷ்டமச்சனிலேயே நாங்கள் கடந்த 3 வருஷமாக நல்லா இல்லையாப்பா, கஷ்டப்பட்டு தான் இருக்கோம். இதில் வேறு நீ புதுசாக ஒன்று சொல்கிறியா, நாங்கள் வேறு இப்போ கூடுதலாக நல்லா இல்லைன்னு. எங்களை தான் பழகி போச்சே. அடி வாங்கி மரத்து போயிட்டோம். அடி வாங்கி இடி வாங்கும் தம்பியாக ஆகி போயிட்டோம். இடியே வந்தாலும் தாங்குகிற எதையும் வந்துருச்சு. சரியா? இந்த அடி என்ன பெரிய விஷயமா? இடியே வாங்கி எதையத்துக்குள்ளே விட்டுட்டோம். இந்த அடியை வாங்க மாட்டோமா அப்படிலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அந்தளவுக்கு பாதிச்சிருக்குது. அந்தளவுக்கு பாதிப்பு உண்டாச்சு. கஷ்டப்பட்டீங்க. அஷ்டம சென்னையில் அழுது புரண்டிங்க. இதெல்லாம் நடந்ததாக செஞ்சது. இருந்தாலும் இப்போதைக்கு அடுத்து ரெக்கவரி ஆகுது. உங்களுக்கு கொஞ்சம் நாள் பொறுங்க. மே மாதத்துக்கு பின்னாடி நல்ல ஒரு ரெக்கவரி ஆகும். சுக்கிர பயிற்சிக்கு பின்னாடி நல்லாயிருக்கும். சுக்கிரன் 10ஆம் இடத்துக்கு வந்துட்டாருன்னா கூடுதல் சிறப்பாக கொடுப்பாரு. ஓகே. காலம் கனியும். சரியா நேர்களே? காலம் கனியும், கவலைகள்லாம் தீரும். கடகராசிக்கு நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது அடுத்த 2 காலம். ரைட்டு. இதெல்லாம் இப்போதைக்கு ப்ரெசென்ட்டை பற்றி சொல்கிறேன். நிரந்தரமாக ஒன்று இருக்குல்ல, அதை பற்றி இப்போ பேசுவோம். நிரந்தரமாக கடகராசி முதல்ல குத்துறவன் யார் சார்? என் வாழ்க்கையில் எனக்கு துரோகம் பண்ணுறவன் யார்? எந்த விஷயத்தில் துரோகம் பண்ணுவான்? நான் கடகராசியில் 3 நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறேன். புனர்பூசம், பூசம், ஆயில்யம். எனக்கு யார் துரோகம் பண்ணுவா, யார் எனக்கு ஒத்து போக மாட்டா அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோ முழுமையாக கேளுங்க. சரியா? இந்த வீடியோ ஒரு பிரயோஜனமான வீடியோ. இந்த வீடியோன் படி நடந்துக்கிட்டாலே உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள் தீர்ந்து போயிடும். அதுக்கு நான் வழிபாடு சொல்கிறேன். முக்கியமாக 5 மட்டும் எடுத்துருக்கிறேன். நான் 5 விஷயத்தை மட்டும் எடுத்துகிட்டு உங்களுக்கு சில கருத்துக்களை சொல்கிறேன். 5மே வந்து வாழ்க்கைக்கு அற்புதமானவை.
கடகம், கடக ராசிக்கு வந்து பிறந்திருக்கிறீங்க. உங்களை தனிப்பட்ட முறையில் யார் சார் டார்கெட் பண்ணுவா அப்படின்னா, கடகராசியை தனிப்பட்ட முறையில் டார்கெட் பண்ணுறது தனுசு ராசிக்காரங்க தான். சரியா? உங்களை வந்து தனிப்பட்ட முறையில் வந்து உங்களுக்கு குடைச்சலை கொடுக்கறது, உங்களுக்கு ஆகாமல் எல்லா வேலையும் பார்க்குறவங்க வந்து தனுசு ராசி நேர்கள் தான். அதுலேயும் பூராட நட்சத்திரத்துக்காரன் உங்களுக்கு ஒத்துப்போக மாட்டான். அதனால் கடகராசி நேர்கள் பொதுவாக மற்ற விஷயமெல்லாம் வேறு இருக்கட்டும், நீங்கள் தனிப்பட்ட விஷயத்தில் வந்து தனுசு ராசி பூராட நட்சத்திரத்துக்காரங்கிட்ட கவனமாக பாருங்கள், பழகுங்க. ஏன்னா அவன் தான் வந்து உங்களுக்கு ரெடியாக இருப்பான், கத்தியை வச்சுக்கிட்டு உங்களாக குத்தலாம், உங்களை வந்து உங்கள் முதுகில் ஏறி மேலே ஏறுறதுக்கு அவன் ரெடியாக இருப்பான். அதனால் தனுசு ராசி பூராட நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருங்க. இதில் ஒரு சின்ன பிரச்சனை வரும், பிரச்சனைன்னு இல்லை இருக்கும். எங்கள் குடும்பத்தில் ஆள் இருக்கியா, என் தம்பியை தனுசு ராசி தான் பூராட நட்சத்திரத்தை தான் பிறந்திருக்கேன், அவன் என்னை தாக்குவானா, என்னை அடிச்சுட்டு மேலே வருவானா அப்படி நினச்சிங்கன்னா ரத்த உறவுக்கு சம்மந்தம் இருக்காது. ரத்த உறவுங்கிறது விதி, கர்மா. நீங்கள் 2 பேரும் ஒரு தாப்பனு பறக்கணும்னு இருக்குது. இங்கே விதியும் இருக்குது, விதி விளக்கும் இருக்குது. விதிப்படி சில காரியங்கள் நடக்கும், விதி விளக்கும்படி சில காரியங்கள் நடக்கும். அப்படியே தனுசு ராசியில் உங்களுக்கு வேண்டியவன் இருக்கிறான், பூராட நட்சத்திரத்தில் ஒரு நெருக்கமான ரத்த சொந்தம் ஒன்று இருக்குன்னா அதனுடைய தாக்கம் எப்போ இருக்கும்னா, உங்களுக்கு தசாபுத்தி மாறும்போது தாக்கம் வரும். சரியா? உங்களுக்கு தசாபுத்தி மாறும்போது சில தாக்கங்கள் வரும். அதாவது எப்படின்னா, குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில் இல்லாமல் இருக்கிறாரு, குரு சம்மந்தப்பட்ட புத்தி நடக்கும்போது உங்களுக்கு சில பிரச்சனை வரும். குரு தசையெல்லாம் வராது உங்களுக்கு, மேக்ஸிமம் வயதான காலத்தில் தான் வரும். 3 நட்சத்திரத்துக்குமே புனர்பூசத்துக்கெல்லாம் ஆரம்பத்தில் வந்துட்டு போயிடும், பூசத்துக்கெல்லாம் வராது, ஆயிரத்துக்கெல்லாம் வயசான காலத்தில் தான் வரும். அந்நேரம் நமக்கு எவன் வந்து முதல்ல குத்த போகிறான், துரோகி. அதனால் மற்ற புத்தியில் வரும் உங்களுக்கு. சரியா? சுக்கிர தசை குரு புத்தி நடக்கும்போது இந்த காரியம் நடக்கும். அந்த பூராட நட்சத்திரத்து காரியம் மூலயமா உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். எப்போ வந்து சுக்கிரன் வந்து தனக்கு ஆகாத தசா புத்தியில் சம்மந்தப்படுறாரோ அப்போல்லாம் வரும். சரியா? சுக்கிர தசை குரு புத்தியில் இது வரும். அதுபோல் சூரிய தசை குரு புத்தியில் வரும், சந்திர தசை குரு புத்தியில் வரும். சந்திர தசை கூட ராசிநாதன் தசையாக போயிடும். சூரிய தசையில் மாரகாதிபதி தான், அவர் மாரத்துக்கு ஒப்பான 2, 3, 7, 8, 12 இருந்தார்னா சூரிய தசையில் அந்த குரு புத்தியில் அந்த துரோகம் இருக்கும். அந்த துரோகம் அந்த பூராட நட்சத்திரக்காரங்க மூலிமா கரெக்டாக நடக்கும். அடுத்து செவ்வாய் திசையிலையும் நடக்கும். செவ்வாய் ராஜோபாதிபதி இருந்தாலுமே சில காம்பினேஷனில் பண்ணுவார், அதை சுக்கிர புத்தியில் பண்ணுவார். சரியா? நட்சத்திராதிபதி பூராட நட்சத்திர அதிபதி சுக்கிர புத்தியில் செய்வார், செவ்வாய் திசை சுக்கிர புத்தியில் நடக்கும். ஸோ இப்படி வேண்டியவர்களாக இருந்தாலுமே அந்த தசா புத்தி காலத்தில் அதோடைய தாக்கம் அதிகமாக இருக்கும். அடுத்து குடும்பம், முக்கியமானது குடும்பம். பிஃபோர் மேரேஜ், ஆஃப்டர் மேரேஜ். உங்கள் குடும்பத்தில் குழப்பம் பண்ணுறவங்க, குடும்பம் என்ற குட்டையில் கள்ள தூக்கி போடுறவங்க, உங்களை பிரச்சனை பண்ணி அதில் சந்தோஷமாக இருக்கிறவங்க, குடும்பத்துக்குள்ளே இருக்கிற ஆளுகளை வந்து டைவர்ஷன் பண்ணி விடுறவங்க, இவங்களே யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா, குடும்பத்துக்குள்ளே குழப்பம் பண்ணி முதுகில் குத்துறவங்க வந்து மகர ராசிக்காரங்க, குறிப்பாக உத்திராட நட்சத்திரம். சரி, அவங்க வந்து எப்படா கடகராசியை குடும்பத்தை காலி பண்ணலான்னு ரெடியாக இருப்பாங்க. சில ஊர்லலாம் நடக்கும். அந்த ஊரில் ஒருத்தர் இருப்பான், அந்த குடும்பத்துக்கு காசை கொடுத்து, வட்டி கொடுத்து, காசை கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி வீடு பேர் சொத்து பத்திலாம் எழுதி வாங்கி குடும்பத்தை ஊரை விட்டு விரட்டி விட்டுருவான். இப்படிலாம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. உள்ளூருக்குள்ளேயே இருப்பாங்க. நம்ம குடும்பத்து மேலே ஒரு கண்ணாக இருப்பாங்க. நம்ம தாப்பானை கைக்குள்ளே போட்டு அவனுக்கு ஏதோ ஒரு பழக்கத்தை ஆளாக்கி குடியை கொடுத்து குடிக்க வச்சு அவனுக்கு கொஞ்சமாக காசை கொடுத்து வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு கடைசியில் குடும்பத்தையே காலி பண்ணி விட்டுருவானுங்க. இடமான வீடு எல்லாத்தையும் வாங்கி ஊரை விட்டு விரட்டி விட்டுருவானுங்க. இப்படி நிறைய நடந்திருக்கு. இப்படி குடியை கெடுக்கிறவங்க, குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுறவங்கெல்லாம் மகர ராசி உத்திராட நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க தான். இதெல்லாம் ராசிக்கு தான் சொல்கிறேன். சரியா? இது போக உங்கள் ஜனன ஜாதக லக்கண தசாபுத்தி அமைப்புக்கு கொஞ்சம் வேறுபடும். பட் இதுவும் கொஞ்சம் மேட்ச் ஆகும் உங்களுக்கு. சரியா? பலன்களை வந்து இப்படி தான் சொல்ல முடியும். ரொம்ப கரெக்டாலாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்து அப்படி லென்ஸை வச்செல்லாம் பார்த்து சொல்ல முடியாது, யாராலும் சொல்ல முடியாது. இது வந்து ராசிக்கு ஒரு மதிப்பின் அடிப்படையில் சொல்லப்படுகிறது. சரியா நேர்களே? இதுவும் நடக்கும், ஆனால் இதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட ஆளுகிட்ட கவனமாக பழகுங்க. மற்றவங்ககிட்ட பழகிறத காட்டிலையும் இப்போ இந்த குடும்ப விஷயத்தை வந்து இந்த மகர ராசி உத்திராட நட்சத்திரக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். பொதுவாக மகர ராசிக்காரங்கிட்ட கவனமாக இருக்கணும். உத்திராட நட்சத்திரம் அதில் முனைப்பாக இருப்பான். சரியா? உங்களை எப்படா போட்டு தாக்கலாம்னு ரெடியாக இருப்பான். அதனால் கடகராசியில் பிறந்தவன் வந்து மகர ராசிக்காரங்கிட்ட குடும்ப விஷயத்தை பற்றி பேசக்கூடாது, குடும்ப சம்மந்தமாக டீலிங் வச்சக்கூடாது. வச்சேன்னா அவ்வளோதான். அடுத்து வந்து கணவன் மனை உறவு, இது ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பிரச்சனை வர்றது காரணமே கணவன் மனை உறவு தான். ஈகோ பிரச்சனை, எல்லா பிரச்சனையும் வரும். சரியா? எல்லா பிரச்சனை வந்து ஒன்றுக்கு ஒன்று ஒத்துக்காமல் போகிறது, பிச்சுக்கிட்டு போகிறது எல்லாமே அந்த கணவன் மனை பிரச்சனையில் தான், கணவன் மனை உறவில் தான். அது குறிப்பாக வந்து ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஒரு 50 வயசுக்குள்ளே தான் இதெல்லாம் நடக்கும். 50 வயசு ஆயிடுச்சுன்னா 2 பேரும் ஆஞ்சி போயிடுவாங்க, ஆடி போயிடுவாங்க, பிரச்சனை வராது. பிள்ளை குட்டியெல்லாம் பெருசாகிருங்க. நல்லா பாருங்கள், இந்த வேண்டாத விஷயங்கள் நடக்கிறது எல்லாமே வந்து ஒரு 40லேருந்து 50 வயசுக்குள்ளே தான் நடக்கும். அது கொஞ்சம் நாளுக்குள்ளே நடந்துடும். அது பிள்ளைகள்லாம் ஒரு சர்டன் ஸ்டேஜில் இருக்கும்போது நடந்துடும். பிள்ளைகள்லாம் மீறிச்சுன்னா கணவன் மணி பிரிய மாட்டாங்க. ஏன்னா பிள்ளைகளுக்கு விவரம் தெரிஞ்சிடும்ல, இவர் 2 பேரும் பிரிஞ்சு போக முடியாது. அதுக்கு வந்து இழுத்துட்டு வந்துருங்க அப்பனையும் அத்தாலையும். அதனால் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை உண்டாக்குறவங்க யார் அப்படின்னு பார்த்தோம்னா, கடகராசிக்கு வந்து இந்த யார் செய்வாங்கன்னா
பிரச்சனை உண்டாக்குறது யாருன்னா கடகராசிக்கு வந்து மிதுன ராசிக்காரன் செய்வான். மிதுன ராசிக்காரன் வந்து உங்கள் குடும்பத்தில் புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கு இடையில் பிரச்சனை பண்ணுவான். சரியா? நீங்கள் 2 பேரும் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, கடகராசியில் பிறந்திருக்கிறீங்க, ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க. அங்கே வந்து அவனோட நட்பு வரும். நட்பு ஆகி உங்களை என்ன பண்ணுவான்னா, உங்களை வந்து யாருக்கிட்டேயோ ஒருத்தங்கிட்ட உறவாடி உங்கள் குடும்பத்தை கெடுத்து கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுத்து உங்களை காலி பண்ணி விட்ருவான், துரோகம் பண்ணிடுவான். நிறைய நடந்திருக்கு. வேலைக்கு போகிற இடத்துல பழக்க வழக்கம் ஆகி ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இடையில் சில தவறான பழக்க வழக்கம் ஆகி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரிஞ்சு போகிறது, மனஸ்தான் வருது. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனை நடக்கு இன்றைக்கி நாட்டில். சரியா? அது யார் மூலிமா வரும் பார்த்தோம்னா, மேக்சிமம் வந்து கடகராசிக்கு வந்து மிதுன ராசிக்காரன் மூலிமா தான் வரும். அது குறிப்பாக மிருகசீரிச நட்சத்திரக்காரன் மூலிமா தான் வரும். கவனமாக இருக்கணும். சரியா? அப்பேற்பட்ட ஆளை பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. சரியா நேர்களே? கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அடுத்து வேலை பார்க்குற இடத்துல வேலை விஷயமாக பிரச்சனை. வேலை விஷயமானா அது நிறைய நடக்கு இன்றைக்கி. உங்கள் வேலையில் அவன் தலையிட்டு அதிகமாக இருக்கும். உங்களை பற்றி மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுவான். உங்கள் கூடயே பழகிட்டு உங்கள் சீனியர்கிட்ட, உங்கள் பாஸ்கிட்ட வந்து உங்களை பற்றி போட்டு கொடுப்பான். அவன் ஒழுங்காக வேலை பார்க்குறது கிடையாது சார். அவன் ஒழுங்காக செய்கிறதே கிடையாது. வேலை பார்க்குற நேரத்தில் ஓபி அடிக்கிறான், ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறான், ஃபோனை நோண்டிகிட்டு இருக்கிறான். சரியாக டார்கெட் அச்சீவ் பண்ணுறது கிடையாது. ஏதோ ஒன்று அந்த கம்பெனியில் என்ன சூழ்நிலை இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தன்னை உங்களை மாட்டி விடுவான். அவனை முன்னிலைப்படுத்தி உங்களை மாட்டி விடுவான். உங்களுக்கு வர வேண்டிய அந்த இன்க்ரிமெண்ட்டு, போனஸு, அந்த பெனிஃபிட்டெல்லாம் அவன் கெடுப்பான். சரியா? அவனுக்கு சான்ஸ் வரும்போது உங்களை வந்து போட்டு காட்டிடுவான், தாக்கிடுவான், போட்டு கொடுப்பான். எல்லா வேலையும் பார்ப்பான். வேலையில் அரசு வேலையாக இருந்தாலும் சரி, தனியார் வேலையாக இருந்தாலும் சரி. அப்பேற்பட்ட யார் சார் கடகராசி பார்த்தோம்னா ரிஷபராசிக்காரன். ரிஷபராசிக்காரன் வந்து வேலையில் வந்து ரொம்ப வில்லங்கத்தை உண்டாக்குவான். வேலையில் வந்து உங்களுக்கு முதுகலை குத்துவான். வேலை பார்க்குற இடத்துல உங்களுக்கு பிரச்சனையாக இருப்பான், சிம்மசுப்பண்ணமாக இருப்பான். கார்த்திகை நட்சத்திரத்துக்காரன். சரியா? ரிஷபராசியில் கார்த்திகை நட்சத்திரக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக பழகணும். வேலைக்கு போகிறவங்க ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, வேலை பார்க்குற இடத்துல ரிஷபராசிக்காரங்கிட்ட ரொம்ப கவனமாக இருங்க. அடுத்து தொழில் வியாபாரம். இது பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா துரோகம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கன்னி ராசிக்காரன் வந்து தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு குடைச்சலை கொடுப்பான், துரோகம் பண்ணுவான், நம்பிக்கை துரோகம் பண்ணுவான். கூட இருந்து தொழில் பண்ணாலுமே காலை வாருவான், உங்களை எப்போல்லாம் கவித்து விடலான்னு இருப்பான் கன்னி ராசிக்காரன். சித்திரை நட்சத்திரக்காரன் அதில் கூடுதல் சிறப்பாக செய்வான். சரியா? அதனால் கடகராசினியர்கள் நான் 5 விஷயம் சொல்லியிருக்கிறேன். உங்கள் தனிப்பட்ட முறை, குடும்பம், கணவன் மனைவி உறவு, வேலை, தொழில், இதே போதும் ஒருத்தருக்கு. இந்த 5 அம்சங்களுமே கரெக்டாக ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் கரெக்டாக இருக்கும். வாழணும்னா இந்த 5 தாண்டி தான் போகணும். அதுக்கு முன்னாடி குடும்ப உறவுகளுக்கெல்லாம் சொன்னோம்னா கூடுதலாக போயிட்டுருக்கும். அதெல்லாம் வேண்டாம். ஒரு தனி மனிதனுக்கு அவனை பற்றி, அவன் குடும்பம், கணவன் மனைவி உறவு, வேலை அல்லது தொழில், இதில் வந்து துரோகம் பண்ணுறவங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். இவங்ககிட்டலாம் எச்சரிக்கையாக இருங்க. சரியா? சகவாசத்தை அளவோடு வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் உங்கள் பர்சனல் விஷயத்தையும் சரி, உங்கள் ரகசியங்களையும் சரி ஷேர் பண்ணாதீங்க. சரியா? எப்போயுமே அது நல்லது தான். நமக்கு தேவையில்லாத விஷயத்த கூடுதலாக பேசவும் வேண்டாம், கூடுதலாக மற்றவங்ககிட்ட தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். ஏதோ ஒருத்தர்கிட்ட தெரிஞ்சுக்கலாம். ஏதோ சில விஷயத்த சொன்னால் இவனால் ஒன்றும் செய்ய முடியாதுன்னு அப்படி சொல்லலாம். சரியா? இப்போ நான் ஜோதிடராக இருக்கேன், யூடியூப் சேனலில் இருக்கிறேன், நிறைய பேசுகிறேன், ராசிக்கு பலன் போடுறேன். விருப்பமாக இருக்கிறவங்க பார்க்குறாங்க, விருப்பம் இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. என் மேலே ஒரு அபிப்பிராயம் இருக்கும். போதி ஜோதிடம்னா இந்த ஆள் வந்து சில தகவல்களை சொல்வார், இவர் பாணியில் சில விஷயத்தை சொல்வார் அப்படின்னு என் மேலே அபிப்பிராயப்பட்டிருப்பீங்க. அவங்க பார்ப்பீங்க. பழைய ஆளுகள், ரிட்டன் வியூவர்ஸ், அவங்களுக்கு ரொம்ப நன்றி. புதுசாக பார்க்குறவங்களுக்கு ரொம்ப நன்றி. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் மேலே அபிப்பிராயம் இருக்கும், பார்ப்பீங்க. இப்போ எனக்கு போட்டியாளர் யாருமே கிடையாது. எல்லாரும் சேனலும் போடுறாங்க, அவங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி அவங்க போடுறாங்க, போகுது. சரியா? இங்கே வந்து ஓப்பன் மார்க்கெட்டு தான். இங்கே யாருக்கு போட்டியாளர் கிடையாது. அவங்கவுங்க திறமைக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து மதிப்பு இருக்கும். சரியா? என்னோடய திறமை, என்னோடய அறிவு, அனுபவம், நான் வெளிப்படுத்துகிற விதம், என்னோடய ப்ரெசன்டேஷன், என்னோடய ப்ரிப்பரேஷன், சரியா, என்னுடைய அந்த ஃப்ளோ, இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா தான் பார்ப்பீங்க, வியூவர்ஸ் நிறையா வருவீங்க. அது மாதிரி இதெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் சில இடத்துல வந்து நம்ம சில இடத்துல லாக்கிங்காக இருப்போம். அங்கே தான் நம்மளை போட்டு எல்லோரும் குத்துவாங்க. சரியா நேர்களே? இப்போ அரசியல்வாதி ஒருத்தர் இருக்கிறாரு, கட்சி தோற்று போச்சுன்னா அவர் முடிஞ்ச அளவு உழைப்பார். மக்கள் மத்தியில் வரவேற்பு இருந்தால் ஜெயிக்க முடியும். அதுக்காக அவர் கட்சி தொடங்கக்கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, நீங்கள் நல்லா தான் வேலை பார்ப்பீங்க, ஆனால் உங்களுக்கு வர கிரெடிட்டை ஒருத்தன் கெடுத்துருவான். அது நடக்கும், சாத்தியப்படும். ஸோ நம்ம வந்து என்றைக்குமே நம்ம சூஸ் பண்ணுறது நல்லபடியாக இருக்கணும். சரியா நேர்களே? அது வந்து ஒவ்வொருத்தருக்கு தான் அமையும், சில பேருக்கு அமையாது. அந்த ஒர்க்கு, அந்த பிஸ்னஸோட நேச்சர் வேறு மாதிரி இருக்கும். சரியா? இப்படி நிறைய சொல்லிட்டே போகலாம். உதாரணத்துக்கு நிறைய இருக்குது. ஒரு கம்பெனியை வந்து ஓகேனோம்னா அப்படியே அது டூப்ளிகேட் போட்டு அடிச்சிருவானுங்க. சரியா? ஒரு காலத்துலலாம் அதெல்லாம் வேண்டாம், பப்ளிக்காக நம்ம சொல்ல வேண்டாம். நிறைய உதாரணம் சொல்லலாம். பெரிய பெரிய ஜாமான்கள் கம்பெனிலாம் சரிஞ்சு போயிருக்குன்னா போட்டியாளர்கள் வந்து சில சூழ்ச்சி பண்ணிடுவாங்க. சூழ்ச்சி பண்ணி அந்த கம்பெனி பிராண்டை வந்து மாற்றி விட்ருவானுங்க. மக்கள் மத்தியில் இருந்து அதை மறக்க வச்சுருவானுங்க.
இப்படிலாம் சில டெக்னிக் வேலையெல்லாம் பார்ப்பானுங்க. மார்க்கெட்டிங், அதுக்கு பேர் மார்க்கெட்டிங் பண்ணி பெரிய கம்பெனியோடைய சேல்ஸை குறைச்சிருவானுங்க. இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. ஸோ இப்படி பார்த்தோம்னா போட்டியாளர்களும் இருக்கிறார்கள், எதிரிகளும் இருக்கிறார்கள், துரோகிகளும் இருக்கிறாங்க. இவங்களாம் இல்லாமல் இல்லவே இல்லை, எல்லா இடத்துலையும் இருக்கிறாங்க, நீக்கமர நிறைஞ்சிருக்கிறார்கள். இவங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்காக தான் இந்த வீடியோ போட்டேன். அதுக்காக தான் முக்கியமான நான் 5 எடுத்து சொல்லியிருக்கிறேன். கடகராசி தனிப்பட்ட முறை, குடும்பம், கணவன் மனைவி உறவு, தொழில், வேலை, இது மட்டும் தான் சொல்லியிருக்கிறேன். மற்றதுக்கும் சொல்லலாம், சரியா? சொல்லலாம், அது நமக்கு தேவையில்லை. எல்லாத்தையும் நீட்டி முளைக்கிட்டு இருந்தோம்னா நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. என்னடா எவனை நம்பக்கூடாது, சுற்றி இருக்கிற எல்லாமே சூன்யமாக இருக்கானே, இவன் எல்லா ராசியும் சொல்லிட்டு இருக்கானே நினைப்பீங்க. ஆனால் எல்லா ராசியும் வரத்தான் செய்யும். ஏன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு விதமாக மாறுபடும், சரியா? நம்ம தெருக்குள்ளே வர்றவன், வெங்காயம் விற்கிறவன் வேறு மாதிரி இருப்பான், பால் ஊற்றுறவன் வேறு மாதிரி இருப்பான், சரியா? பலசர கடையில் நிற்கிறவன் வேறு மாதிரி இருப்பான். நம்ம வீட்டுக்காக வெங்காயம், வெள்ளைப்பூடு, பால், பலசருக்கு வாங்க போனாலே ஒவ்வொருத்தனையும் ஒவ்வொரு மாதிரி செஞ்சுட்டு வரோம், சரியா? ஒரு வீட்டுக்கு இவ்வளோ தூரம் நம்ம பார்க்குறோம், ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரியாக இருப்பாங்க. பட் எல்லாத்தையும் கடந்து தான் நம்ம குடும்பத்தை நடத்துகிறோம், சரியா நேரில்? அதுபோல் ராசியிலும் இருக்குது. சரி சார், இதுக்கு என்ன சார் வழிபாடு அப்படின்னு பார்த்தோம்னா, வழிபாடு தனுசு ராசி, கடகம் தனிப்பட்ட முறையில் தாக்குறவன் தனுசு ராசி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள். சரி, தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணிங்கன்னா தனிப்பட்ட முறையில் நீங்கள் கொஞ்சம் நல்லபடியாக இருப்பீங்க. அது எப்படின்னா, தனிப்பட்ட முறையில் நமக்கே தெரியும், சரியா? நம்ம டிஸ்டர்ப் ஆகிறோம், நமக்கு சில பிரச்சனைகள் இருக்குது, டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கிறோம், ஏதோ சம்திங் இஸ் கோயிங் ராங், நம்மளை சுற்றி ஏதோ தப்பாக போய்கிட்டு இருக்குது. நம்ம நல்லா தானே பண்ணுறோம், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம், நல்ல வேலைக்கு போகிறோம், நல்லபடியாக தான் இருக்கோம், ஆனால் நிம்மதியாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறவங்க தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. உங்கள் ஜாதக லக்கண தசாபுத்திலாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மாதத்துக்கு ஒரு நாள் சிவன் கோயிலுக்கு போட்டு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டுவாங்க. மாற்றம் கண்டிப்பாக தெரியும், சரியா? அது நடக்குதோ இல்லையோ, இது செய்யுங்க, ஒரு மாற்றம் தெரியும். அடுத்து குடும்பத்தில் பிரச்சனை, குடும்பத்தில் சண்டை வந்துகிட்டே இருக்குது, ஏதோ ஒன்று மாதிரி ஒன்று செலவு வருது, ஒத்துமை இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க ஐயனாரை கும்பிடுங்க. இதில் ஆப்ஷன் இருக்குது, சாய்ஸ் இருக்குது. 12ஆம் படி கருப்பசாமியை கும்பிடுங்க, ஆஞ்சநேயரை கும்பிடுங்க, சாஸ்தாவை கும்பிடுங்க. இந்த 4 தெய்வத்தில் ஒரு தெய்வத்தை சனிக்கிழமை கும்பிடுங்க. கொஞ்சம் மாற்றம் தெரியும், குடும்பத்தில் ஒரு நல்ல சூழ்நிலை வரும். கணவன் மனைவி பிரச்சனை இருந்துகிட்டே தான் சார் இருக்குது. நாங்கள் 2 பேரும் நல்லா இருக்கோம், ஆனால் ஊடால வேணா ஒருத்தர் புகுந்து பிரச்சனை பண்ணி விட்டுருதேன். சொந்தத்துலேயே வராங்க, இல்லைன்னா மற்ற இடத்துலேருந்து வராங்க. யாரோ ஒருத்தர் எங்கள் கணவன் மனைவி வருவதுக்குள்ளே எங்கள் 2 பேர்த்தையும் அண்டர்ஸ்டாண்டிங்கை பிரிக்கிறாங்க, ஒற்றுமையை சீர்குலைக்கிறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பெருமாளை கும்பிடுங்க, சரியா? பெருமாள் கோயிலுக்கு போங்க. புதன்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு பெருமாளை கும்பிட்டு வந்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற சூழ்நிலை, கணவன் மனைவி இணக்கம் அதிகரிக்கும், பிரச்சனை தீரும். அடுத்து உத்தியோகத்தில் டார்ச்சர் சார், உத்தியோகத்தில் பார்க்கவே முடியல சார், உத்தியோகத்தில் என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, வேலை நல்லா தான் இருக்குது, ஆனால் வேலை பார்க்குற இடத்துல ஏகப்பட்ட போட்டி, பொறாமை, நயவஞ்சகம், சூது, வாது எல்லாமே நடக்கு, சரியா? ஒட்டுமொத்த கெடுபலங்களும் வேலை பார்க்குற இடத்துல தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க வெள்ளிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் கோயிலுக்கு போய் மகாலட்சுமி தாயை கும்பிடுங்க. எல்லாம் வீட்டில் அஷ்டலட்சுமி சோத்திரத்தை சொல்லுங்கள், நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. அடுத்து தொழில் வியாபாரம் பிரச்சனை, ஒன்றும் மூவ் பண்ண முடியல, தொழிலில் ஏகப்பட்ட சிக்கல், போட்டி, பொறாமை நிறைய நடக்கு அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க பெருமாளை கும்பிடுங்க. பெருமாளை சனிக்கிழமை போய் பெருமாள் கோயிலுக்கு போய்ட்டு வாங்க, சிறப்பை தரும். ஓகே நேயர்களே, இப்போ தனிப்பட்ட கடகராசிக்கு ராசி ரீதியாக தான் சொல்லியிருக்கிறேன். ராசினா என்னென்னு சொல்லிட்டேன், மனம் உடல் தான், சரியா? நீங்கள் நினைக்கிற சிந்தனையும் உங்கள் உடலால் நீங்கள் ஈடுபடுற காரியங்கள், சரியா? அது வெளிவட்டார போக்குவரத்தில் நிறைய நடக்கும். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டிங்கன்னா நீங்கள் சந்திக்கிற நபர்கள், ஈடுபடுற காரியங்களில் ஈடுபடுகின்ற தாக்கங்கள், நல்ல தாக்கம்னா பிரச்சனை இல்லை, அது பாசிட்டிவ்னு எடுத்துக்கலாம். கெட்ட தாக்கங்கள்னால் நெகட்டிவ்னு எடுத்துக்கலாம். அந்த கெட்ட தாக்கத்தில் நிறைய பேர் மறைமுகமாக இருந்து செயல்படுவாங்க, சரியா? நேரடியாக வர்றவன் எதிரி, மறைமுகமாக இருக்கிறவன் துரோகி. அந்த மறைமுகமாக இருந்து தாக்குதல் ஈடுபடுறவங்களை பற்றி தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க, சரியா? அதுதான் ரொம்ப முக்கியம். நான் சரியான வார்த்தையை கூடுதலாக சொல்லுவேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. இனிமேல் அதையும் குறைச்சிக்கிறேன். கெட்ட தாக்கத்தில் மறைமுகம் ஈடுபடுற சக்திகளுக்கு பேர் தான் துரோகம் அப்படிங்கிறோம். அந்த துரோகத்துக்கு உண்டானவர்களை பற்றி லிஸ்ட்டு போட்டிருக்கிறேன். சரி, நட்சத்திரத்துக்கு சில தகவல் சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு இருக்கும். கடகராசியில் நீங்கள் பிறக்கிறவர்கள் அனைவருக்குமே இது சால பொருந்தும். கடகராசியில் ராசி புனர்பூசம், முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்துக்கு எப்படி சார் இருக்குது, 4ஆம் பாதம், யாரும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். இதில் கொஞ்சம் கூடுதலாகவும் சில விஷயத்தை சொல்கிறேன், பொறுமையாக கேளுங்க. உங்கள் நட்சத்திரம் வர வரைக்கும் கேளுங்க. இப்போ புனர்பூசம் சொல்கிறேன். பூசம், ஆயில்யம், இவங்களாம் வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. பொறுமை உடையார் எல்லாம் உடையார், சரியா? நல்லதுக்காக தான் சொல்கிறேன், நல்ல விஷயங்களை சொல்கிறேன், கேட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நமக்கு வருதோ இல்லையோ,
பட் வருமுன் காப்போம் வளமாக இருப்போம், அப்படி ஒரு லாஜிக்கில் இருங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு ஆகாத நட்சத்திரம் யாரும் பார்த்தோம்னா ஆயில்ய நட்சத்திரம், பூர நட்சத்திரம், அஸ்த நட்சத்திரம், கேட்டை நட்சத்திரம், போராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம், பரணி, ரோகிணி, இந்த நட்சத்திரம்லாம் 9 நட்சத்திரம் ஆகாது. அதுலேயும் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரங்க வந்து உங்களுக்கு வந்து சில டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க தான் செய்வாங்க. புனர்பூச நட்சத்திரத்துக்கு எது வழியை கொடுப்பாங்க அப்படின்னா, உங்களை வந்து நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் தடங்களை கொடுப்பாங்க. சரியா, நீங்கள் ஈடுபடுற காரியத்தில் தடங்களை கொடுப்பாங்க, அலைச்சலை கொடுப்பாங்க, நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க. இந்த 3 நட்சத்திரக்காரங்களும் நீங்கள் முக்கியமான காரியத்தில் ஈடுபடுறீங்கன்னா இவங்களால் குடைச்சல் இருக்கும், இவங்களோட இன்வால்மெண்ட்டால் நீங்கள் சோர்ந்து போயிடுவீங்க, இவங்களை ஃபேஸ் பண்ணுறதே பெருசாக இருக்கும். சரியா, ஆரம்பகட்ட வெற்றிக்கு தடைக்கெல்லாம் இருப்பாங்க, அது பெரிய விஷயம். சரியா, அது நிறைய பேர் இங்கே தான் விழுந்துருவாங்க. ஸ்டார்டிங் ட்ரிபிளுக்கு சிலவர் கீழே விழுந்துருவாங்க. ப்ரிலிமினரின்னு சொல்லுவாங்க, ஆரம்பகட்ட நிலையை ப்ரிலிமினரி அப்படிம்பாங்க, அந்த ப்ரிலிமினரிலே விழுந்துருவாங்க. அப்படி நீங்கள் வந்து ஆரம்ப கட்டத்திலே தோற்று போகிறீங்க, பின்வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஆயில்யம், கேட்டை, ரேவதி இந்த 3 நட்சத்திரக்காரர் இருப்பாங்க. நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்க, உங்களை தடையை கொடுப்பாங்க, அலைச்சலை கொடுப்பாங்க, விரயத்தை கொடுத்துருவானுங்க. அடுத்து வந்து நான் புனர்பூசத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறேன், இன்னும் மற்ற நட்சத்திரத்துக்கு வரல, பொறுமையாக கேளுங்க, போயிடாதீங்க. ரைட்டு. அடுத்து வந்து இந்த புனர்பூச நட்சத்திரத்துக்கு வந்து இன்னொரு சொன்னேன் பார்த்தீங்களா, திருவோணம், அஸ்தம், ரோகிணி, இவங்க என்ன சார் செய்வாங்க அப்படின்னா கூடவே தான் இருப்பாங்க. உங்களுக்கு தெரியவே தெரியாது, உங்கள் கூடவே தான் இருப்பாங்க, கூடவே இருப்பாங்க, குழியை பறிச்சிருவாங்க. சரியா, உங்கள் நிழல் மாதிரியே இருப்பாங்க, நிழல் மாதிரியே கூடயே இருப்பாங்க, குழியை பறிச்சிருவாங்க. ரொம்ப கவனமாக இருக்கணும் அந்த 3 நட்சத்திரக்காரங்கிட்டையும். அடுத்து வந்து பரணி, பூரம், போராடம், இவங்க என்ன சார் செய்வாங்க அப்படின்னா உங்கள் நலத்தை கெடுப்பானுங்க, குடும்பத்தில் உங்களை பற்றி போட்டு விடுவானுங்க, குடும்பத்தில் இல்லாத விஷயத்தெல்லாம் சொல்லுவாங்க, உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை தடுப்பாங்க. கஷ்டப்பட்டு உழைச்சிருப்பீங்க, அந்த கஷ்டப்பட்டு உழைச்சி உங்களுக்கு சில பெனிஃபிட் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த பெனிஃபிட்டெல்லாம் தட்டி விடுவாங்க. இவங்க எங்கே சார் இருப்பாங்க அப்படின்னா குடும்பத்துக்குள்ளேயே இருப்பாங்க, ரிலேஷன் சர்க்கிளையும் இருப்பாங்க, வேலை பார்க்குற இடத்துலையும் இருப்பாங்க. வேலையோ உத்தியோகமோ அங்கே ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருப்பானுங்க. எப்படி பிரச்சனை பண்ணுவாங்க, இப்போ ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறீங்க, போனஸ் போடுறாங்க, அங்கே ஒரு ஹெச்ஆரில் ஒருத்தர் இருப்பான், உங்களுக்கு போனஸ் வந்து 2 மாதம் சம்பளம் போடலாம் முடிவு பண்ணியிருப்பாங்க, அவன் வந்து கட்டையாக கொடுத்துருவான் நேரம். 2 மாதத்தில் வேணாம் சார், இவன் ஒழுங்காக அட்டெண்டன்ஸ் போடலை, இரெகுலர் ஃபுல்லாக இவனுக்கெல்லாம் போட வேண்டாம், 1 மாதம் போடுங்கன்னு உங்களுக்கு பிரச்சனை, உங்களுக்கு ஒரு பிளாக் மார்க் வச்சுருவான். ஸோ இப்படி வைக்கிறவங்களே யாரும் பார்த்தா அந்த பரணி, பூரம், போராட்டத்தில் தான் இருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட கவனமாக இருங்க. இவங்க வந்து வேலை பார்க்குற இடத்துலையும் உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை கெடுப்பானுங்க, குடும்பத்திலையும் வந்து சொந்த பந்தங்களை வந்து உங்கள் பேரை கெடுப்பானுங்க, இவங்ககிட்ட கவனமாக இருங்க. ஓகே. அடுத்து வந்து பூச நட்சத்திரம், சனி பகவானுடைய நட்சத்திரம், இவங்களுக்கு யார் சார் பிரச்சனை பண்ணுவா அப்படின்னா இவங்களுக்கு வந்து மகம், உத்திரம், சித்திரை, மூலம், அவிட்டம், அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிசம், இவங்களாம் வந்து பிரச்சனை பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் நம்பாதீங்க, வேண்டியவனாக இருந்தாலும் சரி, வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நான் சொல்லிட்டேன் இவங்களோட தாக்கம் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன். அது வந்து சில நேரங்களில் நல்ல வழியாக இருந்தாலுமே இந்த பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு லக்கண ரீதியாக தசாபத்தி வரும்போது இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டுச்சுன்னா இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்ட புத்தி வந்து அடிக்கும். சரியா, இப்போ வந்து பூச நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் சொல்லியிருக்கிறேன், மகம், உத்திரம், சித்திரை, அவிட்டம், அசுபதி, கிருத்திகை, மிருகசீரிசம். சரியா, இந்த நட்சத்திரம் கேது, செவ்வாய், சூரியன். சரியா, ஆமாம், இந்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும். ஆமாம், இந்த நட்சத்திரம் வரும்போது உங்களுக்கு பிரச்சனை இருக்கும், கவனமாக இருக்கணும். சரியா, இவங்கெல்லாம் வந்து கூடயே இருப்பானுங்க, உங்களுக்கு ஆகாத வேலையை பார்த்துருவாங்க. இதில் மகம், அசுபதி, மூலம் இதெல்லாம் கேது நட்சத்திரம். கேது ஒரு நல்ல கிரகம் தான், ஞான கிரகம் தான், இருந்தாலும் சாயா கிரகம், சர்ப்ப கிரகம், நிழல் கிரகம். கேது வந்து அந்நேரம் கோச்சாரத்தில் எந்த இடத்துல இருக்கிறாரோ அதுக்கேற்ற மாதிரி பலன்களை கொடுப்பாங்க. சரியா, கவனமாக இருக்கணும். இவங்களாம் வந்து என்ன செய்வாங்கன்னே தெரியாது, நல்ல மாதிரி இருந்து கெடுதல் பண்ணிட்டு போயிடுவாங்க. சரியா, ஒரிஜினாலிட்டி இவங்ககிட்ட இருக்காது. இந்த நட்சத்திரக்கிட்ட நீங்கள் பழகினீங்கன்னா உங்களை வந்து எப்போ பார்த்தாலுமே வந்து அப்படியே ஒரு மாய வலையிலேயே கொண்டு போய் உங்களை மதிமயக்கி கொண்டு போயிடுவாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சொன்னால் அப்படியே கேட்பாங்க, அந்த வார்த்தைக்கு மந்திரமே, அந்த வார்த்தைக்கு தட்ட மாட்டாங்க, அவன் சொல்கிறது தான் கரெக்டு, அவன் சொல்கிற வார்த்தை தான் கரெக்டுன்னு வேத வாக்குன்னு நினச்சி போயிட்டுருப்பாங்க. அப்படிப்பட்டவங்களை பார்த்தா பூச நட்சத்திரக்காரங்க இந்த மகம், மூலம், அசுபதி நட்சத்திரக்காரங்கிட்ட அப்படியே விழுந்துருவானுங்க, கவனமாக இருக்கணும். அடுத்து வந்து அவிட்டம், மிருகசீரிசம், சித்திரை, இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்ககிட்ட கவனமாக இருக்கணும். சரியா, இவங்க வந்து எப்படின்னா உங்களுக்கு வர வேண்டிய அதிர்ஷ்டத்தை கெடுத்துருவானுங்க, பிள்ளைகள் விஷயத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க, செய்கிற தொழிலில் பிரச்சனை பண்ணுவாங்க. சரியா, 3 விஷயத்தில் இவங்க வந்து உங்களுக்கு இடைஞ்சலாக இருப்பாங்க. உங்களுக்கு லக்கு, ஒரு இடத்துல ஒரு லக்கு அடிக்க போகுது, லக்குனா என்ன, நமக்கு கிடைக்க வேண்டியது ஒரு அதிர்ஷ்டத்து மூலிமா கிடைக்கிறது, அதிர்ஷ்டத்து மூலமாக கிடைக்கிறத வந்து இவங்க வந்து உள்ளே போய் அதை கெடுத்துருவானுங்க. அதிர்ஷ்டம் வேலை செய்யும், கை கேட்டினது வாய் கட்ட முடியாமல் செஞ்சுருவானுங்க. பிள்ளைகளை விஷயத்தில் பிள்ளைகளை உங்களுக்கு எதிரியாக நிப்பாட்டுவானுங்க.
உங்கள் பிள்ளைகளையே உங்கள் விரல எடுத்து உங்கள் கண்ணில் குத்த வைக்கிறதால இவங்க கெட்டிக்காரனாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தொழிலில் போட்டியாளராக இருப்பாங்க, பராம பிடிச்சவனாக இருப்பாங்க, காலை வாரி விட்டுருவானுங்க. அதனால நீங்கள் இந்த சித்திரை, அவிட்டம், மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை சிறந்தவர்கள் இது மாதிரி விஷயத்தில் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, கவனமாக இருக்கணும். அடுத்து வேறு என்ன சொன்னேன்? பூசத்துக்கு வேறு என்ன சொன்னேன்? பூசத்துக்கு வந்து ஆமாம் அவ்வளோதான். அடுத்து வந்து உத்திரம் வந்து குடும்பத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. உத்திரம், கிருத்திகை, உத்திராடம் இவங்க வந்து குடும்பத்தில் கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவாங்க. சரியா? குடும்பத்தில் வந்து அப்பா ரூபத்தில் பிரச்சனை பண்ணுவாங்க. சரியா? குடும்பத்தில் வந்து அப்பாவுக்கு உங்களுக்கு அகக்கூடம் பண்ணிடுவாங்க. நீங்கள் இப்போ ஒரு இடத்துல படிச்சுட்டு இருக்கிறீங்க, இல்லைன்னா வேலை பார்க்குறீங்கன்னா உங்களை பற்றி தவறான கருத்துக்களை உங்கள் அப்பா கிட்ட போய் சொல்லுவானுங்க, இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. அதனால் உங்கள் அப்பாவுக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரும். கவனமாக இருக்க வேண்டிய நேர்களே. ரைட்டு. அடுத்து வந்து ஆயில்ய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரம். இவங்களுக்கு ஆகாதவங்க யார் சார் அப்படின்னு பார்த்தோம்னா பூரம், அஸ்தம், சுவாதி, போராடம், திருவோணம், பரணி, ரோகிணி, திருவாதிரை இந்த நட்சத்திரக்காரங்க வந்து ஆயில்ய நட்சத்திரத்துக்கு ஆக மாட்டாங்க. இவங்க கவனமாக இருக்கணும் அந்த நட்சத்திரத்து கூட. பூரம், அஸ்தம், சுவாதி, போராடம், திருவோணம், சதயம், பரணி, ரோகிணி, திருவாதிரை இந்த 9 நட்சத்திரத்துக்காரங்கிட்ட ஆயில்ய நட்சத்திரக்காரங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் பூரம், போராடம், பரணி இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்களால் எப்படி பிரச்சனை வரும்னா, அவங்க கூட பிறந்த தம்பி தங்கச்சிக்கிட்ட சண்டையை மூட்டி விடுவானுங்க. அவங்களால பிரச்சனை கொண்டு வருவாங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு வர வேண்டிய லாபத்தை குறைச்சிருவானுங்க. சரியா? உங்களுக்கு வர பெனிஃபிட் எல்லாம் ஃபுல்லாக தடை பண்ணுவானுங்க. நமக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேக்கே, நம்ம எவ்வளோ உழைச்சாலும் அது ஊதியத்துக்கு ஏற்ற ஒரு உயர்வு இல்லையே, ஒரு பெனிஃபிட் இல்லையே, இன்க்ரிமெண்ட் இல்லையே அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நட்சத்திரம் சம்மந்தப்பட்டவங்க அங்கே உட்காந்துக்கிட்டு உங்களுக்கு எதிராக சதி வேலை பார்த்துட்டு இருப்பானுங்க. சரியா? அதுபோல் உங்கள் உடன் பிறந்த சகோதர வழியிலும் சில பிரச்சனை கொடுப்பாங்க, காரிய தடங்களை பண்ணுவாங்க, உங்களுக்கு வர வேண்டிய வெற்றிகளை எல்லாம் தடுத்து நிப்பாட்டுவானுங்க. சரியா? இன்றைக்கி வந்து மனிதனுக்கு வந்துங்க, மனிதன் தான் எல்லாமே செய்கிறான். இயற்கை ஒத்து போனாலும் மனிதனை கெடுக்கிறான். மனிதன் சாப்பிட்றான்டா சின்ன தம்பின்னு ஒரு பாட்டு இருக்குது. மனுஷனே சாப்பிட்றான். ஒருத்தன் வாழ்கிறதுக்கு ஒருத்தனை கொள்கிறான். அது இருக்குது. ஒரு மனிதன் முன்னேறணும்னா ஒருத்தன் மிதிச்சு தான் மேலே வரான். அப்படி வரும்போது இந்த ராசி நட்சத்திரம்லாம் கரெக்டாக அங்கே வேலை செய்யுது, கவனமாக இருந்துக்கணும். ஓகே நேர்களே, இப்போ வந்து கடகராசிக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அமைப்பு மட்டும் தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். அதுமாரி நட்சத்திரத்துக்கும் ஒரு குறிப்பிட்ட ஒரு அமைப்பு தான் எடுத்து சொல்லியிருக்கிறேன். இன்னும் நிறைய சொல்லலாம். கடகராசிக்கு வந்து ஒவ்வொரு லக்கணத்துக்குமே வந்து ஒவ்வொரு ஆதிபத்திய விஷயத்துக்குமே வந்து இது ஆகும், இது ஆகாது, இது சேரும், இது சேராது அப்படின்னு பிரித்து சொல்லலாம். அதுக்கு வந்து சாதக பாதங்களை சொல்லலாம், அதுக்கு வணங்க வேண்டிய பரிகாரம், தெய்வம் எல்லாத்தையும் சொல்லலாம். இந்த பரிகாரம் வழிபாடுங்களாம் உங்களை பதப்படுறதுக்காக தான். நடக்கிறது நடந்தால் தீரும், அதுதான் கர்மா. பரிகாரம் பண்ணிட்டு எல்லாம் பாதி பேர் போயிடுவாங்களே. ஒரு புரோகிதரை கொண்டு வந்து ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணிட்டு பாதி பேர் போயிடுவாங்களே. சத்துரு சம்ஹார பூஜைன்னு ஒன்று சொல்கிறாங்க. அது பண்ணிட்டாப்புல எல்லாம் ஜெயிச்சிருவாங்களே எலெக்ஷனில்? சத்தியமாக ஜெயிக்க மாட்டாங்க. எல்லோரும் ஜெயிச்சிட்டா அப்புறம் யார் தான் நாட்டில் அமைச்சராக இருக்க முடியும்? எல்லோரும் அமைச்சராகிடுவாங்க. எலெக்ஷனில் நிற்கிறவங்க எல்லோரும் ஜெயிக்கவும் முடியாது. யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். ஒரு தொகுதியில் 10 பேர் போட்டிக்கிட்டாலுமே யாரோ ஒருத்தர் தான் அதிகமான ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும். சரியா? அதனால் இந்த சத்துரு சம்ஹார பூஜை, இந்த பரிகாரம் பண்ணி காரியம் சாதிக்கலாம், இதெல்லாம் சும்மா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு இது ஏதாவது சொல்லி அந்நேரத்துக்கு காசை விரயம் பண்ணுவானுங்க, டயத்தை விரயம் பண்ணிடுவாங்க. எந்த பூஜையோ பரிகாரமோ பண்ணி எதுவும் நடக்காது. இறை அருள் இருக்கணும். நம்ம ஜாதகத்தில் கட்டம் கரெக்டாக இருக்கணும். சிலவர் சொல்லுவாங்க, அவன் கட்டம் சரியில்லைங்க, அவரெல்லாம் முதலமைச்சர் ஆக முடியாதும்பாங்க. அப்படி சொன்னவரெல்லாம் முதலமைச்சர் ஆகிட்டாங்க. ஏன்னா அவன் பார்த்தவனுக்கு சரியாக ஜாதகம் பார்க்க தெரியலன்னு அர்த்தம். அதாவதுங்க, ஒருத்தருடைய ஜாதக கட்டம் கரெக்டாக தெரியணும். இப்போ இன்றைக்கி வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, நான் அதை ஓப்பனாக கூட சொல்கிறேன், தப்பு கிடையாது, உள்ளது தானே, உள்ளதை கூட சொல்கிறதா தப்பு கிடையாது. ஒரு ஜோசியர் சொன்னார், அவர் டிவிலலாம் வராரு, நிறைய வீடியோ போடுறாரு, அவர் ஓப்பனாக சொன்னார், நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவார், முதலமைச்சர் ஆவார், அப்படி அவர் ஆகலைன்னா நான் ஜோசியமே சொல்ல மாட்டேன் அப்படிலாம் சொன்னார். ஆனால் ரஜினிகாந்த் வரவே இல்லை, கட்சியே ஆரம்பிக்கல. உண்மை தான் இது, எல்லாத்துக்கும் ஊரறிஞ்ச உண்மை தான். இதை நான் ஒன்றும் கூச்சப்படலை, சொல்கிறதுக்காக தயக்கப்படலை, உண்மை தானே, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு ஜோசியர் சொன்னார், பரப்பல ஜோசியர், அவர் அதை வேறு சொன்னார், நான் அப்படி அவர் வரல அப்படின்னா நான் இனிமேல் ஜோசியமே சொல்ல மாட்டேன், டிவி பக்கமே வர மாட்டேன், மூஞ்சியை காட்ட மாட்டேன்னாரு. அவர் இன்னும் பாடிட்டு தான் இருக்கிறாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, தனி மனிதனுக்கு வந்து பலன் சொல்லணும்னா கரெக்டாக அவங்க ஜாதகம் தெரியணுங்க. ஜாதகம் இருந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லிடலாம். ஆனால் பெரிய லெவலில் இருக்கிறவங்களாம் சொல்ல மாட்டாங்க. பெரிய விஐபிலாம் வந்து அவங்க ஜாதகத்துடைய அமைப்பு நமக்கு தெரியாது. அவங்க எந்த நேரத்தில் பிறந்தாங்க, எந்த தேதியில் பிறந்தாங்க, வருஷத்தை வேணால் சொல்லிடலாம், வருஷத்தை சொல்லிடலாம், தேதியை சொல்லிடலாம். ஏன்னா அன்றைக்கி தேதி உங்கள் பிறந்தநாள் கொண்டாடுவாங்க, அதை கணிச்சு சொல்லிடலாம். அவன் எந்த டயத்தில் பிறந்திருக்கான்னு சொல்லணும்ல. டயங்கிறது ரொம்ப முக்கியம். டயம் கரெக்டாக இருந்தால் தான் ஜாதகத்தை எடுத்து கரெக்டான பலன் சொல்ல முடியும். ஸோ நிறைய பேர் இன்றைக்கி இந்த யூடியூப்லேயும் சரி, மற்ற இடத்துலையும் சரி, பேப்பர்லேயும் சரி, டிவிலையும் சரி, சில தவறான கணிப்பில் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, டைம் வந்து அங்கே லாஸ் ஆயிரும். டயத்தை வந்து எக்ஸாக்டாக சொல்ல மாட்டாங்க யாருமே. இப்போ வந்து நம்மக்கிட்ட நிறைய பேர் ஜாதகம் வருது பார்க்குறோம், டயத்தை கரெக்டாக சொல்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் உள்ள கஷ்ட நஷ்டங்களை சொல்லிடுறோம், பிரச்சனையை சொல்லிடுறான். நீங்கள் இந்த பிரச்சனையில் இருக்கீங்கன்னா ஆமான்ருவாங்க. ஏன்னா அவங்க ஜாதகம் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருந்தால் தான் கரெக்டாக பலன்களை சொல்லிடலாம். சரியில்லாததுக்கு வந்து சரியான ஒன்று சொல்ல முடியாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது,
பட் அதை வந்து கரெக்டாக அது ஜோதிடர் வந்து அதை கரெக்டாக அப்சர்வேஷன் பண்ணி பலன் சொல்லணும். ஓகே, 2 இருக்குது. சரியான ஜாதகமும் கிடைக்கணும், சோசியரும் கரெக்டாகவும் இருக்கணும். 2ம் சரியாயிருச்சுன்னா கரெக்டாக சொல்லிடலாம். சரியா நேர்களே? தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட வீடியோ யூடியூப்பில் போடுறாங்க, எல்லோரும் போடுறாங்க. போடட்டும், வேணாம் சொல்லலை. எப்பொருள் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிது. சரியா? வேத ஜோதிடத்தை என்றைக்கும் பொய்த்து போகக்கூடாது. வேத ஜோதிடம்னு கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு சொல்ல மாட்டேன், நான் சொல்கிறதும் கரெக்டாக இருக்கும். ரிலேட்டட் டு ரிசல்ட். நான் சொல்கிறது வந்து ரிசல்ட் வருதோ இல்லையோ, ஆனால் அந்த ரிசல்ட்டுக்கு பக்கத்தில் போய் இருக்கும். சரியா? ரிலேட்டடாக இருக்கும், தொடர்பில் இருக்கும். அதுதான் முக்கியம். என்றைக்குமே ஒரு விஷயம் வந்து தொடர்பில் இருந்துச்சுன்னா அது வந்து கரெக்டாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அதுதான் இதில் சொல்லுவாங்க, தொடர்பு எல்லைக்கு அப்பால் இருக்கிறார் அப்படின்னா அர்த்தம், முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் நம்ம என்றைக்கும் தொடர்பு நிலைக்கு அப்பால் போக வேண்டாம், தொடர்புக்குள்ளேயே இருப்போம். வாழ்த்துக்கள் நேர்களே. நான் சொல்லியிருக்கிறேன், ராசியை வச்சு சொல்லியிருக்கிறேன். இதில் சில விதியும் இருக்குது, விதி விளக்கம் இருக்குது. 100க்கு ஒரு 40 பேருக்கு சாத்தியப்படாமல் இருக்கலாம், ஆனால் 100க்கு 60 பேருக்கு கண்டிப்பாக சாத்தியப்படும். ஆமாம் சார், நீங்கள் சொன்ன விஷயத்தில் எனக்கு அப்படி தான் இருக்குது, சம்மந்தப்பட்ட ஆளுகளால் சில சங்கடங்கள் இருக்க தான் செய்யுது அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ். மெம்பர்ஷிப் எனேபிள் பண்ணியிருக்கிறோம், அதை யூஸ் பண்ணிக்கலாம். வாழ்த்துக்கள் நேர்களே. எல்லாம் வல்ல இறைவன் கடகராசி நேர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மையிலும் கொடுப்பார். அனைத்து வளங்கள் நலங்களை பெற்று தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காலுடன் நீடோடி வாழ்க்கை நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேர்களே.